நண்பர்களுக்கு வணக்கம். நான் தங்கராஜா பேசுகிறேன், 2ஆம் கட்டிலேருந்து. இன்றைக்கி பாருங்கள் நண்பர்களே, நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம தோட்டத்தோட ஒரு சின்ன பகுதியை தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், முதல்ல ஒரு அழகிலேருந்து தொடங்குறேன். பாருங்கள், எவ்வளோ அழகு செடி தான் இது. பாருங்கள், அந்த கலரை பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பாருங்கள், இவங்களும் நமக்கு ஈஸியாக வளர்க்கக்கூடிய செடி. இதெல்லாம் அழகு செடி. அப்படியே பாருங்கள், நம்ம வீட்டில் பொன்னாங்கண்ணி கீரை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, என்ன பாருங்கள், இவ்வளோ ஒரு அழகு செடி தான், சூப்பராக இருக்குது பாருங்கள். நமக்கு புஷ்ஷுன்னு அப்படியே இருக்கும். எங்கே தொங்க விட்டாலும் பாருங்கள், சும்மா அதை தொங்க விட்டுருக்கோம். அது பக்கத்தில் பாருங்கள், நம்மளோட கோவை செடி இவ்வளோ ஹைட்டு வந்திருக்காங்க பாருங்கள், இவ்வளோ தூரம் ஹைட்டு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம பாருங்கள், நம்ம வீட்டில் மிளகாய் செடி எவ்வளோ காய்கள் எடுத்துருக்காங்க பாருங்கள், காய்கள் பூக்களோடு இருக்காங்க. அப்படியே பாருங்கள், அடுத்தடுத்து பிஞ்சுகளும் நிறையா பிடிச்சிருக்காங்க. அடுத்து நம்ம ட்ராகனை பாருங்கள், மேலே போய் பக்க கிளைகள் எடுத்துட்டாங்க. நம்ம மேலே முனையை துண்டாக கட் பண்ணிட்டோம். இவங்க எல்லோ ட்ராகனுங்க. இதாங்க அவங்க ஹைட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 ஃபீட் ஹைட்டுக்கு மேலே இருக்காங்க, சூப்பராக இருக்காங்க. அடுத்து பாருங்கள், அவரையிலே நம்ம 2 ரகம் வச்சுருந்தாங்க பாருங்கள். இது ஒரு ரகம், அது இல்லாமல் இதிலே வேறு இன்னொரு ரகம் இருக்குது. அது தனியாக காட்ட முடியாதனால உங்களுக்கு இங்கே காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், பூக்கள் நிறையா எடுத்திருக்காங்க. இதுக்கு பக்கத்துலேயே அடுத்து அதேமாதிரி தான் ஒயிட் கலரில் தான் பூ இருக்கும். ஆனால் இது வேறு ரகங்க. இது நார்மலாக ரொம்ப கொஞ்சம் சின்ன காயாக இருக்கும். முதல்ல காமிச்ச இந்த செடி உங்களுக்கு பெரிய காயாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நண்பர்களே, நம்ம தோட்டத்தில் இது ஒரு சின்ன பகுதி தான் காமிச்சிருக்கு. அதே மாதிரி இது புடலை பாருங்கள், இதில் தான் நம்ம காய் பறித்தோம். இந்த புடலையில் தான் காய் பறித்தோம். இப்போ முனையை கட் பண்ணி விட்டுருக்கேன். அடுத்து தழுவு வரட்டுன்னு சொல்லிவிட்டு இந்த பாருங்கள், தழுவு எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக நமக்கு அடுத்து காய்கள் கண்டிப்பாக காய்க்கும். நம்ம இதில் விதை ஷேர் பண்ணதுக்காக முயற்சி பண்ணியிருக்கோம். ஏன்னா எனக்கு கொடுத்த சிஸ்டரே சொல்லியிருக்காங்க, விதைகள் இல்லாமல் ஆயிடுச்சு, எடுங்கன்னு சொல்லிவிட்டு. இதை மாதிரியான முயற்சிகளை கண்டிப்பாக நீங்களும் பண்ணுங்கள். சின்ன சின்ன முயற்சிகளில் உங்களுக்கு நாங்களும் சப்போர்ட்டாக இருப்போம். கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் நண்பர்களே. நம்மளுடைய சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விடுங்க. தேங்க்யூ, பாய்.